பன்னிசை என்று நாம் சொல்லும் பொழுது அந்த சொல் கூட இன்றைய இளைய தலைமுறைக்கு புதிதாக இருக்கலாம். பண் என்பது நம்முடைய தமிழ் இசையினுடைய பழமையான ஒரு பெயர். பண்பட்டது, முறைப்படுத்தப்பட்டது, ஒழுங்கு செய்யப்பட்டது என்ற அடிப்படையில் பண் என்பதை நாம் குறிக்கின்றோம். அந்த பண் என்பது இசையாக பிற்காலத்தில் வளர்ச்சி பெறுகிறது. சாதாரணமாக நாம் இப்படி தட்டுகிறோம், இதற்கு பேர் ஓசை என்று பெயர். நல்ல கவனிங்க, ஒரு மிகப்பெரிய மரபியல் தொடர்ச்சியை பற்றி நான் பேசுவதற்கு வந்திருக்கிறேன். இப்படி தட்டுவதற்கு பேர் ஓசை. இதே வேளையை ஒருவர் பறை இசையிலோ அல்லது மிருதங்கம் போன்ற முழவிசையிலோ அல்லது முரசுகளிலோ இசைக்கும் பொழுது அவரை நாம் தட்டுகிறீர்கள் என்று சொல்வதில்லை. யாராவது அருமையாக தவில் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அருமையாக தட்டினீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அவர் கோச்சிக்குவார். அப்போ அவர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம்? வாசிக்கிறீர்கள், இசைக்கிறீர்கள் என்று சொல்லுகிறோம். எனவே ஓசை ஒழுங்குபடும் பொழுது அதற்கு இசை என்று பெயர். ஓசை ஒழுங்குபடும் பொழுது இசை, அது பல காலம் முறைப்படுத்தப்படும் பொழுது அதற்கு பண். எனவே பண் பாடினால் வருவது பண்பாடு, பண் பாடினால் வருவது பண்பாடு. எனவே நம்முடைய முன்னோர்கள் பண் பாடச் சொன்னார்கள். அந்த பண் தான் இன்றைய இருக்கின்ற கர்நாடக இசை என்று நாம் சொல்லுகிற, இப்போ நமக்கு சொல்லித்தராங்க இல்லையா, சரி க ம ப த நீ ச ச நீ த ப ம க ரி ச. இதற்கு பேர் மாயமாளவ கவுளை என்கின்ற கர்நாடக இசை ராகம். இது 16ஆம் நூற்றாண்டுக்கு பின் தான் இந்த இசை மரபுகள் வளர்ச்சி பெற்று இருக்கின்றன. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் பண் என்ற சொல் இருக்கிறது. சங்க இலக்கியங்களில் பண் என்ற பதிவுகள் இருக்கின்றன. 6ஆம் நூற்றாண்டிலேயே காரைக்கால் அம்மையார் போன்றவர்கள் பன்னிசையை தொடங்கிவிட்டார்கள். இந்த மாயமாளவ கவுளை என்கின்ற முதல் சொல்லிக் கொடுக்கின்ற ராகத்திற்கு அடிப்படை தமிழினுடைய இயைந்த தளம் என்று சொல்லுகின்ற இந்தளப்பண். இதைத்தான் காரைக்கால் அம்மையார் தொடங்கி வைக்கிறார். நம்பி ஆரூரர் பாடுகின்றார், திருஞான சம்பந்தர் பாடி இருக்கின்றார். இந்த தமிழ் பெயர் இந்தளப்பண். ஆனால் இந்தளம் என்றால் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு மாயமாளவ கவுளை என்கின்ற ராகம் நமக்கு தெரியும். ஏன்னா சங்கீதத்தில் அதுதானே சொல்லிக் கொடுக்குறாங்க. நாம் அதை மறந்து விட்டுட்டோம். இந்த இந்தளப்பண்ணை நம்முடைய நம்பி ஆரூரர் முதல் பதிகத்திலேயே தொடங்கி வைக்கிறார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளம் என்று நம்பி ஆரூரர் பாடுகின்றார். இதனுடைய வளர்ச்சி நம்முடைய தமிழிசை மூவர் என்று சொல்லக்கூடிய மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர். அதில் முத்துத்தாண்டவர் இந்த இந்தளப்பண் பாடுகிறார். ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. ஆரநவமணி மாலைகளாட ஆடும் மரவம் படம் விரித்தாட, ஆரநவமணி மாலைகளாட ஆடும் மரவம் படம் விரித்தாட, சீரணி கொன்றை மலர் தொடையாட சிதம்பரம் தேர் ஆட, ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. இது நம்முடைய முத்துத்தாண்டவருடைய கீர்த்தனை. இந்த ரெண்டுத்துக்கு பின்னாடி தான் கர்நாடக இசையில் இந்த இந்தளம் என்பது மாயமாளவ கவுளை என்ற ராகமாக வருகிறது. நமக்கு வேர்களை தெரியவில்லை, விழுதுகளாக இருக்கக்கூடிய கர்நாடக இசை தெரிகிறது. இங்கே கர்நாடக இசைக்கு எதிராக நான் பேச வரல. ஆனால் தமிழிசை என்ற வேரிலிருந்து உருவானது கர்நாடக இசை என்கின்ற மரம் என்பதை நாம் மறந்து போய்விட்டோம். நம்முடைய தமிழ் இசை மரபில் சிலப்பதிகார காலத்திற்கு முன்னால் 11,449 தமிழ் பண்கள் இருந்திருக்கின்றன என்ற குறிப்பு வருகிறது. எத்தனை? 11,449. சிலப்பதிகாரத்துக்கு பின்னாடி உரை எழுதின அடியார்க்கு நல்லார் எழுதுகிறார், தமிழில் 103 பண்கள் கிடைத்து இருக்கின்றன.
அவர் காலத்திலேயே எத்தனை கிடைச்சிருக்கு? 103. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா இருக்கு? வெறும் 23 பண்கள் தான் இருக்கு. ஏன் இந்த 23 பண்கள் தான் இருக்குன்னா, மற்ற பண்கள் கர்நாடக இசை பெயரில் மாற்றம் செய்யப்பட்டு விட்டன. இதுதான் நம்ம சொல்ல வந்தது. இப்போ யாருக்காவது மேற்சம்பாலை அப்படின்னு சொன்னா தெரியுமா? மேற்சம்பாலை என்னவோ சொல்றாரு, நல்லா தானே போயிட்டு இருந்தது, காலங்காத்தால வந்து இப்படி குழப்புறாரு. மேற்சம்பாலை அப்படின்னா நமக்கு தெரியாது, அது ஒரு பண்ணினுடைய பெயர். கல்யாணி ராகம் இதில் எத்தனை பேருக்கு தெரியும்? கல்யாணின்னு ஒரு ராகம் இருக்கு பாருங்க, கை தூக்குறாங்க. ஆனால் மேற்சம்பாலை ஒருத்தருக்கும் தெரியல. இந்த மேற்சம்பாலை என்கின்ற தமிழ் பண் தான் இன்று கல்யாணி ராகமாக இருக்கிறது. திரைப்படத்தில் பார்க்குறோம் இல்லையா, சுந்தரி கண்ணால் ஒரு சேதி, அது மேற்சம்பாலை. முல்லை தீம்பாணி எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. ஆனால் மோகனம் என்கின்ற ஒரு ராகம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த மோகனம் என்கின்ற ராகத்திற்கு அடிப்படை முல்லை தீம்பாணி என்ற தமிழ் பண். இன்னைக்கு மோகன ராகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் முல்லை தீம்பாணி என்ற தமிழ் பண்ணில் அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து இருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நான் ஒன்று சொல்லுகின்றேன், இன்று நாம் அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது நம்முடைய திருவாசகம் என்கின்ற 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருவாசகம் முல்லை தீம்பாணியில் பாடப்படுகிறது. இதை நான் சொல்லலை, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மெட்டமைத்த MS விஸ்வநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில். அன்றிருந்த முத்தமிழ் அறிஞர் முதல்வராக இருந்த பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு நீங்கள் மெட்டமைத்து தர வேண்டும் என்று அவரிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். நடந்த விஷயம் பல நாட்கள் ஆயிடுச்சு. எத்தனையோ ராகங்களில் அவர் மெட்டமைத்து பார்க்கிறார், பொருத்தமாக எதுவும் அவருக்கு புலப்படவில்லை. தமிழக முதல்வரும் MS விஸ்வநாதன் அவர்களும் ஒரு திருமணத்தில் சந்தித்துக் கொள்கிறார்கள். என்னப்பா, நான் சொல்லி எவ்வளவு நாளாச்சு, இன்னும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு நீ இன்னும் மெட்டமைத்து கொடுக்கலையே, நம்ம அரசு விழாக்களில் அதை பாட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்ன பொழுது, அன்று இரவு அவர் மிகுந்த கவலையோடு படுத்திருக்கும் பொழுது இரவில் திருவாசகம் கேட்கின்ற பழக்கம் அவருக்கு இருந்ததாம், MS விஸ்வநாதன் அவர்களுக்கு. அதை மெலிதாக ஓடச் செய்துவிட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு இந்த ராகத்தில் அமைத்தால் அது உருக்கமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கம்பீரமாகவும் இருக்கும் என்று முடிவு செய்கிறார். அப்படி வந்ததுதான் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கான முல்லை தீம்பாணி என்ற பண், மோகனம் என்கின்ற ராகம். அப்பொழுது தலைவரிடத்தில் அதை கொடுக்கிறார்கள். அதை எழுந்து பெற்றுக்கொள்ளுகிறார். நடந்த விஷயம், MS விஸ்வநாதனை நாற்காலியில் அமரச் செய்து அவருக்கு பொன்னாடை நின்று கொண்டு போர்த்துகிறார் முத்தமிழ் அறிஞர். அப்பொழுது பக்கத்தில் இருந்தவர்கள் கேட்கிறார்கள், இது அரசு விதிமுறைகளின்படி முதலமைச்சர் நின்று கொண்டு இவர்களுக்கு கௌரவிப்பது என்பது ஒரு நெருடலாக இருக்கிறது, அப்படி செய்யக்கூடாது, 2 பேரும் நின்று தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முத்தமிழறிஞர் அங்கே சொல்லுகிறார், அவர் மன்னர், நான் அமைச்சர் அப்படின்னார். அவர் மெல்லிசை மன்னர், நான் முதல் அமைச்சர் தான், எனவே அமைச்சர் நின்று கொண்டு மன்னருக்கு போத்தலாம் தவறில்லை என்று அந்த இடத்தில் அவரை கௌரவித்தார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு தமிழ் பன்னிசையில் முல்லை தீம்பாணியில் மெட்டமைத்ததற்காக. ஆனால் நமக்கு மோகனம் என்ற ராகம் தெரிகிறது. அதே போல முதல் தமிழ் பண் நைவளம், பாலையிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு பண், அதுக்கு பேர் நைவளம்னு பேர். இந்த நைவளம் என்ற பண்ணை முதல்ல நாட்டியத்துக்கு பயன்படுத்தினாங்க, நாட்டியம், பரதநாட்டியத்துக்கு. அப்போ இதை நாட்டிய பாஷை அப்படின்னு சொன்னாங்க, நாட்டிய பாஷை. அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த பாஷை என்பது தமிழ் சொல்லா இல்லை, அதை பாடை என்று மாற்றினார்கள். ஷை வந்து டைன்னு மாறிச்சு, நாட்டிய பாடை, பின்னாடி நட்ட பாடை, அதற்கு பின்னாடி இன்னைக்கு கர்நாடக இசையில் கம்பீர நாட்டை. நைவளம் நாட்டிய பாஷையாகி, நாட்டிய பாஷை நாட்டிய பாடையாகி, நாட்டிய பாடை நட்ட பாடை என்கின்ற தமிழ் பண்ணாகி இன்று என்னன்னு பேரில் இருக்கு, கம்பீர நாட்டை. திருஞான சம்பந்தர் தொடங்கி வைத்த பண், காரைக்கால் அம்மையார் தொடங்கி வைத்த பண் கம்பீர நாட்டை என்று இன்று கர்நாடக இசையில் இருக்கிறது. யாருக்கு நட்டப்பாடை தெரியாது. இன்னும் சொல்ல போனால் கம்பீர நாட்டியமே நிறைய பேருக்கு தெரியாது. திரைப்படத்தில் என்ன பாட்டுன்னு சொன்னால் புரிஞ்சுக்குவீங்க. திருஞான சம்பந்தருடைய பாடல் நல்ல கவனிங்க. தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். இது நட்டப்பாடை. என்னவளே அடி என்னவளே, எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன்,
எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். திரையிசைக்கு வந்திருக்கு. ஆனால் இதில் என்ன ராகம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அந்த திரையிசையினுடைய அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டு நாம் கூகுளில் தேடினால் கம்பீர நாட்டை என்று இருக்கும், நட்டப்பாடை என்று சத்தியமாக ஒருத்தரும் சொல்ல மாட்டான். ஏன் சொல்லிக் கொடுக்கல, தமிழாசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கல. முத்தமிழ்னு பேசுவோம், ஆனால் இயல் தமிழை தவிர 90% தமிழாசிரியர்களுக்கு இசைத்தமிழும் தெரியாது, நாடகத்தமிழும் தெரியாது. பதிவாகிறது இருந்தாலும் நான் தைரியமாக சொல்கிறேன், 90% தமிழாசிரியர்களுக்கு இசைத்தமிழ் தெரியாது, நாடகத்தமிழ் தெரியாது. இயல் தமிழை வச்சே ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் பேசுறது முத்தமிழ் 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 முத்தமிழ். ஒரு சந்தம் இருக்கிறது. ஒரு பாடலை இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். படிக்கிறதுக்குன்னு ஒரு இசை மெட்டு இருக்குங்க, பாடுறதுக்குன்னு ஒன்று இருக்கு. அந்த காலத்தில் எங்களுக்கு நடத்தும் பொழுது பாடலை பாடுவார்கள், அதற்கு ஒரு மெட்டமைதி இருக்கிறது, அதற்கு ஒரு சந்தம், தமிழ் அதுக்கு பேர் சந்தம்னு பேர். அந்த சந்தத்தில் தான் அதை படிக்கணும், இல்லைன்னா அந்த பாட்டை படிக்க முடியாது. இப்போ தோடுடைய செவியன் நான் பாடினேன் இல்லையா, அதுக்கு பேர் பாடுற முறை, பன்முறை. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி, இது பயிற்சி செய்து பாடுறது. இதை படிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு, அதுக்கு பயிற்சி தேவையில்லை, தமிழ் தெரிஞ்சா போதும். ஆனால் இதை கூட நாம் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கல. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன், தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்டத்தா. இதான் சந்தம். நமக்கு 10ஆம் வகுப்பு ஒழுங்கா படிச்சிருந்தோம்னா அழகிட்டு வாய்ப்பாடுன்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்களா, நேர் நேர் தேமா நிறை நேர். அடேங்கப்பா, இங்க இருக்கிற அத்தனை பேரும் 10ஆம் வகுப்பு நல்லா படிச்சிருக்கீங்க, வாழ்க வாழ்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு எளிமையாக அந்த தமிழ் இசையை நான் இப்போ சொல்லிடுறேன் பாருங்களேன். இந்த இசை குறிப்புகள் எழுதுறாங்க இல்லையா, தன்னன தானன தந்தன தானன் அப்படிலாம் எழுதுறாங்களே, என்னென்னு நமக்கு புரியல, ஒன்றும் இல்லை, எளிமையாக. இப்போ நேர் நேர் என்று அந்த இசையமைப்பில் அந்த பாடலில் வார்த்தைகள் இருக்குமானால் நேர் நேர்னா தா நா, நிறை நேர்னா தன நா, இதை பிரிங்க நிறை நேர்னு வரும். இப்போ தானா தானா தானான்னு வந்துச்சுன்னா தேமா தேமா தேமான்னு அந்த அமைப்பு இருக்கும். நடுவில் ஒற்று வந்தா தந்தனா தனதானா தான தன, எல்லாம் மூவசை சீரா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப காய்ச்சீர் தே மாங்காய் தா நா நா, தேமாங்கனி தா நா ந. இப்படி அந்த அமைப்புகளில் எப்படி நாம் இலக்கண விதிகளை வச்சோமோ அதை இசையாக அவர்கள் மாற்றினார்கள். நம்முடைய அழகிட்டு வாய்ப்பாடு என்கின்ற அடிப்படை இயலை கொண்டு இசைக்கான குறிப்புகளை எழுதி வைத்தார்கள். நம்ம இசை குறிப்பை பார்த்துட்டு இதைத்தான் இலக்கணம் படிக்காம, யாப்பருங்கலம் படிக்காம, கல்லூரி படிப்பில் படிக்காம, சர்வசாதாரணமாக நாட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய எளிய மனிதர்கள் பயன்படுத்தினா. அந்த பாட்டுக்கு பேரே தன்னானே பாட்டுனே பேர். நம்முடைய இசை மரபு பாட்டுகளுக்கு என்ன பேர்? தன்னானே பாடல்னு பேர். இப்போ திருவாசகத்தில் ஒரு பாட்டு காவடி சிந்துன்னு அதுக்கு பேர். இந்த காவடி சிந்தத்தை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? மிகப்பெரிய இசைவாணர்கள் இல்லை, மிகப்பெரிய சங்கீத சிரோன்மணிகள் இல்லை. இந்த காவடி சிந்தை கண்டுபிடிச்சவங்க சர்வசாதாரணமாக எளிய தொழில்களை செய்யக்கூடிய மனிதர்கள். நடந்து போகும் பொழுது கால் வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்சது காவடி சிந்து. நடபயணத்தின் போது கண்டுபிடிச்சது. அந்த பாடல் அமைப்பு அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் காவடி சிந்து எடுத்தீங்கன்னா, கொன்றை மதியமும் குவிள மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும், துன்றிய சென்னியின் மத்த முன் மத்தமே இன்றன காணவர் அன்னே என்னும், தன்னன்னா தின்ன தன்னன்னா தின்ன தன்னன்னா தின்ன தன்னன்னா தன்னன்னா தின்ன தன்னன்னா தின்ன தன்னன்னா தின்ன தன்னன்னா. இதனுடைய மெட்டு. இதைத்தான் குற்றால குறவஞ்சில வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், தேனருவி அருவி தேனருவி துறையெழும்பி வானின் வழி ஒழுகும்,
செங்கதிரோன் தேர்காலும் பரிகாலும் வழுகும் கூனல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே தானனாம் தனனனனானனாம் தனனனனானனாம் தனனனனானனாம். இது கவனிச்சிருந்து இது அப்படியே செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பாரதி எடுக்கிறான். சிந்துக்கு தந்தை என்று பாவேந்தர் பாராட்டுவார். அந்த சிந்துனா என்னது? காவடி சிந்து. இது அப்படியே இந்த மரபை கர்நாடக இசை எடுக்கிறது. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் அம்மா. அங்க போகும்போது ஆனந்த பைரவின்ட்டான். இப்ப காவடி சிந்துங்கிற பேர் விட்டு போச்சு பாருங்க. எப்பொழுது வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத நீர் வீழ்ச்சின்னு மொழிபெயர்த்தோமோ அன்னிலேருந்து அருவின்னு சொல்றது குறைஞ்சு போச்சு. இப்போ புரியுதா உதாரணம்? வாட்டர்னா நீர், ஃபால்ஸ்னா வீழ்ச்சி. நீர் வீழ்ச்சின்னு எழுத தொடங்க ஆரம்பிச்சதிலிருந்து அருவின்னு எழுதுவது பேசுவது குறைவது போல ஆனந்த பைரவி என்ற பெயர் பிரபலப்படுத்தப்படும் பொழுது காவடி சிந்து மறைந்து போகிறது. அப்ப இந்த கர்நாடக இசையை பார்த்து அங்கிருந்து திரை இசைக்கு போகும் பொழுது அவர்கள் அதை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். இப்ப பாருங்க, செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. இது ஒரு மெட்டு. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். இது ஒரு மெட்டு. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் கர்நாடக இசை. இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஊடால திரை இசை வருகிறது. கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கோடி இங்கு வருவாள் கண்ணிரண்டில் போர் தொடுப்பாள். முடிஞ்சு போச்சா? அதுக்கு பேர் லைட் மியூசிக்ன்ற ஆங்கிலத்தில் மெல்லிசை. இதுலேருந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் முடிஞ்சு போச்சு. திருப்புகழில் இந்த வயலூர் முருகன் கோவிலுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். அங்கே ஒரு திருப்புகழ் பாட்டு ஓடிட்டு இருந்தது. கந்தர் அனுபூதினு பேர். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. மத்திய பேருந்து நிலையத்துக்கு ஒரு நகர பேருந்தில் ஏறினேன். அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். சரி, இந்த இசையமைப்பாளரும் வயலூர் வந்து போயிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். முடிஞ்சு போச்சா? இப்போ நம்ம எங்கே அந்த மூலம் இருக்கிறது, எங்கே வேர்? இது வேரை தேடிய பயணம். விட்டுட்டோம். அருமையான ஒரு பாட்டு. அந்த அடிப்படை நமக்கு புரியல. ஒரு பாட்டு, மைமறு பூங்குழல் கற்றை துற்ற வாழ்நுதல் மங்கையோர் பாகமாகி தன்னன்ன தானன்ன தானன்ன தானன்ன. இத சந்தமா படிக்கும் பொழுது மைமறு பூங்குழல் கற்றை துற்ற வாழ்நுதல் மங்கையோர் பாகமாகி நறுமுகையே நறுமுகையே. வைரமுத்துக்கு சந்தை எங்கேருந்து கிடைச்சி தெரிஞ்சுதா? இதாங்க அடிப்படை. நம்ம அந்த நுணுக்கத்தை தெரிந்து கொள்ளவில்லை. பாரதிதாசன் பாடியிருப்பார், கொலை வாழ் இணையடா மிகு கொடியோர் செயல் அறவே குகை வாழ் ஒரு புலியே மிக குணமே விய தமிழா தனதான் தனதான். முடிகியல் வண்ணம்னு தமிழ் இதுக்கு பேர். இந்த முடிகியல் சந்தம் எங்கேருந்து கிடைச்சது? கம்பராமாயணத்துக்கு போனீங்கன்னா கிடைக்கும். நம்ம படிக்கிறது இல்லை, தெரிஞ்சுக்கிறது இல்லை. வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். அதே சந்தம் அதற்கு முன்னால் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய காரைக்கால் அம்மையார், நம்முடைய திருஞான சம்பந்தர், நம்முடைய நம்பி ஆரூரராகிய சுந்தரர் பாடியிருக்கிறாங்கன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? வண்டார் குழல் அறிவையொடு பிரியா வகை பாகம் பெண்தான் மிக ஆனான் பெற சென்னை பெருமானூர் தண்டாமரை மலராள் உரை தவளம் நெடுமாடம் விண் தாங்குவ போலும் மிகு வேணு புறம் அதுவே. திருஞான சம்பந்தர் சீர்காழியில் பாடிய இந்த சந்தம். நம்ம தேவாரம்னா என்ன நினச்சிக்கிட்டோம்? அது சைவ இலக்கியம், அது பக்தி பாட்டு, அது பண்டாரம் பாடுற பாட்டு, ஓதுவார் பாட்டுன்னு ஒதுக்கிட்டோம். அது தமிழ் பாட்டு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. சிலப்பதிகாரத்தை தயவு செய்து சமண காப்பியம்னு சொல்லாதீங்க, அது தமிழ் காப்பியம். மணிமேகலையை பௌத்த காப்பியம்னு சொல்லாதீங்க. சொன்னா என்ன ஆயிடுச்சு? அது பௌத்தர்கள் படிக்கிறது போல இருக்குன்னு நினைச்சிடறான். தேவாரம் சைவ காப்பியம்னு சொல்லாதீங்க, சைவ இலக்கியம்னு சொல்லாதீங்க பெரிய புராணத்தை. அதில் தமிழர்களுடைய பண்பாடு இருக்கிறது. தமிழர்களுடைய இசை மரபை கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து
நினைச்சு பாருங்க, கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரை காப்பாற்றி கொடுத்தது தமிழின் பக்தி இலக்கியங்கள் என்கின்ற பன்னிசை தான். இதை நம்ம இன்னைக்கு விட்டதுனால வந்த பிரச்சனை என்ன தெரியுமா? இதை அழகாக பெயர் மாற்றி கர்நாடக இசை கொண்டு போய் விட்டது. அவரவர்கள் இசைக்கு அதை கொண்டு போயிட்டாங்க. தமிழ் பன்னிசை நமக்கு தெரியாமல் போய்விட்டது. பாரதிதாசன் நாத்திக கவிஞர், எல்லாருக்கும் தெரியும். பாரதிதாசன் நாத்திக கவிஞர், கடவுள் மறுப்பு கொள்கையில் தீவிரமாக இருந்தவர். அந்த பாரதிதாசன் சொல்லுகிறார், முக்கியமாக குறித்துக் கொள்ளுங்கள், தேவாரத்தையும் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் படின்னு. சும்மா ஏதோ ஒரு தொலைக்காட்சி நேர்காணல்லையோ இல்லை கேள்விப்பட்ட செவி வழி செய்தி அல்ல, பாரதிதாசனுடைய கவிதையில் வருகிறது. தெற்கு ஓதும் தேவாரம், திருவாய் நன்மொழி பாசுரம் இருக்க, செக்கு ஓடும் இறைச்சல் எதற்கு கோயில்கள். புரியாத மொழியில் கோயிலில் என்னத்தையோ சொல்லிட்டு இருக்கியே, அது செக்கு ஓடுறது மாதிரி இருக்கான். தமிழில் தேவாரம் இருக்கு, திருவாய் நன்மொழி பாசுரம் இருக்கு, விட்டுட்டியே என்று சொல்லி யார் சொல்ல வேண்டியிருக்கு? ஒரு நாத்திக கவிஞன் சொல்லுகிறார். பாரதிதாசனிடத்தில் யாராவது நல்ல தமிழில் கவிதை எழுதணும்னு போய் கேட்டாங்கன்னா பக்தி இலக்கியத்தை போய் படிச்சுட்டு வாருன்னு சொல்லுவாராம். ஏன்? அதில் உள்ள அந்த சந்த மரபுகள், அந்த சந்த மரபுகளைத்தான் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று தெரியுமா? தியாகராஜர் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவர். திருவையாறில் மிகப்பெரிய விழா நடக்கும். சர்க்குரு தியாகராஜர்னு சொல்லுவாங்க. அவருடைய தாய்மொழி தெலுங்கில் ஆயிரக்கணக்கான கீர்த்தனைகளை அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இந்த சர்க்குரு தியாகராஜருக்கு குருநாதராக விளங்கியவர் யாருன்னா நம்முடைய திருஞான சம்பந்தர். இவர் வாழ்ந்த காலத்துக்கும் அவர் வாழ்ந்த காலத்துக்கும் 1000 ஆண்டுகள், 10 நூற்றாண்டுகளுக்கு மேலே வித்தியாசம் உண்டு. ஆனால் அவருடைய சந்த மரபுகள் தான் கர்நாடக இசையாக அவர் எடுத்தார் என்பதற்கு 1000 உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். நேரம் இல்லை, ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அவர் திருவையாறில் வாழ்ந்தார், திருவாரூரில் பிறந்தார் தியாகராஜர், திருவையாறில் வாழ்ந்தார். திருவையாறில் அந்த காலத்தில் ஓதுவார்கள் கோவிலில் தேவாரம் பாடிட்டு இருந்தாங்க. என்னைக்கு எந்த பாட்டை கேட்குறாரோ அதே பண்ணமைப்பில் கர்நாடக இசையில் ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்கார். திருவையாறில் ஒரு பாட்டு, இந்த பண்ணுக்கு பேர் வியாழக்குறிஞ்சின்னு பேருங்க. வியாழக்குறிஞ்சி, குறிஞ்சி நிலத்திற்குரிய பண்ணு. இங்கே நம்ம திருச்சிராப்பள்ளி, மலைக்கோட்டை, எங்கே மலை சார்ந்த இடம் இருக்கிறதோ அங்கெல்லாம் குறிஞ்சி பண்ணில் பாடியிருக்கிறாங்க. அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்களில் வியாழக்குறிஞ்சி, அந்தாளி குறிஞ்சி, மேகராக குறிஞ்சி அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. இந்த குறிஞ்சியிலே 4 வரும்: குறிஞ்சி, அந்தாளி குறிஞ்சி, வியாழக்குறிஞ்சி, மேகராக குறிஞ்சி. இப்போ வியாழக்குறிஞ்சியில் திருஞான சம்பந்தர் ஒரு பாடல் பாடியிருக்கார். பணிந்தவரூவினை பற்றறுத்து அருள் செய்ய துணிந்தவன் தோலோடு நூல் துதை மார்பினில். இது திருஞான சம்பந்தருடைய தேவாரம். அதே மெட்டில் தியாகராஜர் கர்நாடக இசை பாடியிருக்கார். ஸ்ரீ கணபதி சேவிஞ்சரா, ஸ்ரீ கணபதி சேவிஞ்சரா. பாருங்க, ரெண்டும் ஒரே மெட்டு. இது 7ஆம் நூற்றாண்டு, அது 18ஆம் நூற்றாண்டு. எப்படியெல்லாம் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது என்று நீங்கள் கவனித்து, இந்த ஊரில் பாடின அந்த குறிஞ்சி பண், நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமை ஒரு பாகம் உடையானை. நான் மணியிலும் சரியாக இருப்பேன், மணியிலும் சரியாக இருப்பேன், கவலை வேண்டாம். எனவே எப்படி இங்கே ஊரில் பாடின பாட்டு, அதே போல் நம்முடைய, ஏன்னா எனக்கு மணி இங்கே இல்லை, இங்கே இருக்குது. பேசி பேசி அது பழக்கம் ஆயிடுச்சு. ஞானசம்பந்தர் அவருடைய சந்தத்தை எனக்கு தர வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் அருணகிரிநாதர் கேட்கிறார். புமியதனில் பிரபுவான புகழியின் வித்தகர் போல் அமிர்தகவி தொடைபாட அடிமைதனுக்கு அருள்வாயே. அவருடைய சந்தம் அற்புதமான ஒரு சந்தம். 16 தடவை மூச்சு எடுத்துட்டு பாடணும். கூடுதலாக பாடினோம்னா போச்சு. இதை நான் எல்லா கூட்டங்களிலும் சொல்வது உண்டு. 128 தடவை மூச்சு விடுற இடத்துல 16 தடவை நம்மளை மூச்சு விட வைக்குது ஒரு சந்தம். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிருஜத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவுரு 30 முவர்க்க தமரரு மடி பேணி 10 தலைதத்தை கணிதொடுவற்றை கிரிமற்றை பொறுதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 கிரிதத்தை கடுவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வது ஒரு நாளே
தித்திப்தய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவிதி கொட்கணடிக்க கழுகொடு கழுதாடே திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திரிகடக என ஓத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முது கூகை கொட்புற்ற நட்பற்ற உணரி வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படபொத்து புறவல பெருமாளே. 16 தடவை மூச்சு. இதைத்தான் கண்ணதாசன் திரைப்படத்தில் பயன்படுத்தும் பொழுது சக்தி திருமகன் முத்துக்குமரனை மறவேன் பக்தி கடலன பக்தி பெருக்குடன் வருவேன். சக்தி திருமகன் முத்துக்குமரனை. இந்த சந்தம் யார் கொடுத்தது? அருணகிரிநாதர் கொடுத்தது. தமிழிசை பாடினா ஒரு 10 கிலோமீட்டர் நடந்தது போல வேர்க்கும். நல்ல மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளியே விடக்கூடிய மூச்சு பயிற்சி கிடைக்கும். பிராணாயாமம்னு எங்கேயும் பணம் கட்டி ஏமாற வேணாம். தமிழிசையை பாடுங்கள், பிராணாயாமம் நடக்கும், நம்முடைய உடல் நலமும் பாதுகாக்கப்படும். எந்த அளவுக்கு காற்றை நாம் உள் வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உயிர் உள்ளே நிம்மதியாக தங்கியிருக்கும். தமிழிசை பாடுங்கள், உங்க யாருக்கும் வேர்க்கல. எனக்கு எப்படி வேர்த்திருச்சு பார்த்தீங்களா? அதனால இது பாட்டுக்காக பொழப்ப நடத்தல, பொழப்புக்காக பாட்டை பாடல, பாட்டோட பொழப்பும் நடக்குது. அதுவே தமிழிசை. விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு.